அம்பாசமுத்திரம் தொகுதி அதிமுக எம்எல்ஏ இசக்கி சுப்பையா ராஜினாமா. முதலில் வாங்க மறுத்த நிலையில் சபாநாயகர் கேட்டுக் கொண்டதன் பேரில் ராஜினாமா கடிதத்தை கைப்பட எழுதி கொடுத்ததை அடுத்து சபாநாயகர் பெற்றுக் கொண்டார். அம்பாசமுத்திரம் தொகுதி அதிமுக எம்எல்ஏ இசக்கி சுப்பையாவின் ராஜினாமா கடிதம் ஏற்பு. மரகதம் குமரவேல், சத்யபாமா, ஜெயக்குமார் ஆகியோர் தங்கள் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த நிலையில் மேலும் ஒருவர் ராஜினாமா. ராஜினாமா செய்ய வேண்டும் என தோன்றியதால் இன்று சபாநாயகரை சந்தித்து ராஜினாமா கடிதத்தை வழங்கியதாக இசக்கி சுப்பையா செய்தியாளர்களுக்கு பேட்டி. அம்பாசமுத்திரம் தொகுதி மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என நினைத்தும் கடந்த 5 ஆண்டுகளாக தொகுதி மக்களுக்கு எதுவும் செய்ய முடியவில்லை என்றும் விளக்கம். எனக்கு முக்கியமே என் தொகுதி மக்கள் தான். அவங்களுடைய நலனை கருதி தான் இந்த செயல்பாடு. எனக்குன்னு தனி விருப்பு வெறுப்பு எதுவுமே கிடையாது. அதை தான் சொல்கிறேன், என் தொகுதி மக்களுக்காக நான் இந்த முடிவை எடுத்திருக்கிறேன். கடந்த 5 ஆண்டுகள் நான் பட்ட கஷ்டம் என் தொகுதி மக்களுக்கு செய்ய முடியாத காரணத்தினால் நான் சில முடிவில் எடுத்திருக்கிறேன். அது தெளிவாக உங்களுக்கு சொல்லுவேன். அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமாவை ஏற்கக்கூடாது என இபிஎஸ் தரப்பு சபாநாயகரை நேரில் சந்தித்து கடிதம். 3 எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை மனு மீதான நடவடிக்கை நிலுவையில் உள்ள நிலையில் ராஜினாமாவை ஏற்கக்கூடாது எனவும் வலியுறுத்தல். அதிமுக எம்எல்ஏக்கள் 3 பேர் ராஜினாமா செய்த நிலையில் 3 தொகுதிகள் காலியானதாக அறிவிப்பு. மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம் ஆகிய 3 தொகுதிகள் காலியானதாக அறிவிக்கப்பட்டு அரசுதல் வெளியீடு. அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா ஏற்பை வாபஸ் செய்யாவிட்டால் நீதிமன்றத்தை நாடுவோம் என அதிமுக எம்பி இன்பதுரை திட்டவட்டம். இரவு 8 மணிக்கு மேல் தாவேகாவில் இணைவது போல நாடகமாடி உள்ளதாக குற்றச்சாட்டு. முன்னால மாடிப்படி ஏறி போய் அந்த தாவேகாவுடைய அமைச்சரை சந்திக்கிறாங்க. அந்த அமைச்சர் அவங்களுக்கு சால்வை அணிவிக்கிறார். அதுவே வரவேற்பு தான். கார்டு கொடுக்குறாங்க. அது எல்லா வலைதளங்களையும் வந்துச்சு. அதுக்கப்புறம் இதை எதிர்ப்பு தெரிஞ்ச உடனே தான் ஃபார்மலா இணைத்தவர்கள் அப்புறம் இணைப்புன்னு ஒரு நாடகத்தை 8 மணிக்கு மேல நடத்துறாங்க. ஆனா அப்பவும் நோட்டிபிகேஷன் வரல. அப்போ நோட்டிபிகேஷன் வராம இருக்கும்போது அவர்கள் இன்னொரு கட்சியில போய் சேர்ந்திருக்காங்க. அப்படி சேர்ந்தவர்களுடைய ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டதாக நீங்க அறிவிக்க கூடாது, திரும்ப பெறணுங்க தான் எங்களுடைய மனு. இது தலைமைச் செயலகமா இல்லை தாவேகா அலுவலகமா என்பதை தெரியவில்லை என இபிஎஸ் தரப்பு குற்றச்சாட்டு. ராஜினாமா கடிதத்தை ஏற்றால் குதிரை பேரம் இன்னும் அதிகரிக்கும் எனவும் சாடல். இசக்கி சுப்பையா ராஜினாமா குறித்த செய்தியாளர்கள் கேள்விக்கு நத்திங் என சி.வி. சண்முகம் பதில். அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, எப்போது நிலைப்பாடு குறித்து அறிவிக்கிறீர்கள் என்ற கேள்விக்கு டென்ஷனான சி.வி. சண்முகம். விவசாய பயிர்க்கடன் என்ற பெயரில் தாவேகா அரசு விஞ்ஞான ஏமாற்று வேலையை அரங்கேற்றியுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளை தடுக்க முடியாமலும் குதிரை பேரம் நடத்துவதையும் திசை திருப்ப இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளதாக எக்ஸ்தல பதிவின் மூலம் விமர்சனம். விவசாயிகளை ஏமாற்றும் எந்த ஒரு அரசும் நிலைத்ததாக சரித்திரமே இல்லை என தாவேகா அரசு மீது எடப்பாடி பழனிசாமி காட்டமான விமர்சனம். 2021ஆம் ஆண்டில் அதிமுக ஆட்சியின் போது 12,100 கோடி கடனை தள்ளுபடி செய்தோம். ஆனால் தற்போது வெறும் 2,044 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்து தாவேகா அரசு தில்லுமுள்ளு செய்ததாகவும் கருத்து.
தமிழகத்தில் 50 ஆண்டு கால வரலாற்றை கொண்ட அதிமுகவை பார்த்து விரல் நீட்டுவதா என தாவேகாவுக்கு அதிமுக ஐடி விங் கேள்வி. முதல் முறையாக ஆட்சியமைத்து அரியணையில் அமர்ந்திருக்கும் தாவேக அதிமுகவை சீண்டி பார்த்து சீப் பப்ளிசிட்டி தேட வேண்டாம் என்றும் விமர்சனம். தொடர் தோல்விகளால் எரியுதடி மாலா என புலம்ப வேண்டாம் என அதிமுகவுக்கு தாவேக ஐடி விங் பதிலடி. அதிமுக எம்எல்ஏக்களுக்கே கட்சியின் தலைமை மீது நம்பிக்கை இல்லை என்றும் விமர்சனம். அதிமுக எம்எல்ஏக்களுடன் தாவேக நடத்திய குதிரை பேரம் தற்போது மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாகிவிட்டதாக அதிமுக ஐடி விங் கருத்து. ஆட்சிக்கு வந்தது முதல் மக்களை சந்தித்து பதில் சொல்ல துணிவில்லாத தலைவரை வைத்துக் கொண்ட உங்களுக்கு அரசியல் செட் ஆகாது, போய் ரீல்ஸ் போட்டு விளையாடுங்க என்றும் நையாண்டி. கூவத்தூரில் சொகுசு விடுதியில் அடைத்து வைத்து பதவிகளை காப்பாற்றிக் கொள்ள நடத்தப்பட்டது பற்றி நாடே அறியும் என தாவேக ஐடி விங் இபிஎஸ்க்கு பதிலடி. தேர்தலில் அதிமுகவை மக்கள் நிராகரித்தனர், இப்போது கட்சியின் எம்எல்ஏக்களே உங்களை நிராகரித்து விட்டனர் என்று சாடல். மாதந்தோறும் 200 யூனிட் இலவச மின்சாரம் என்ற பித்தலாட்டத்தை தொடர்ந்து விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற பெயரில் ஏமாற்று வேலை. தாவேக அரசு மீது அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விமர்சனம். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை தொகுதியின் எம்எல்ஏ ஜெயக்குமார் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்ததால் அதிமுகவினர் போராட்டம். ஜெயக்குமாரின் புகைப்படத்தை காலணியால் அடித்தும் கீழே போட்டு மிதித்தும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. நீட்டால் கசிவில் லட்சக்கணக்கான மாணவர்களின் கனவு சிதறும் நிலையில் உதயநிதி எடப்பாடி பழனிசாமி இதுவரை சைலண்ட் மோடில் இருப்பது ஏன் என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் கேள்வி. நீட் வினாத்தாள் கசிவு குறித்து பேசக்கூடாது என மேலிடத்தில் இருந்து உத்தரவு வந்துவிட்டதா என்றும் விமர்சனம். மாமூல் கேட்டு மிரட்டுவதாக குற்றம் சாட்டப்பட்ட ராணிப்பேட்டையைச் சேர்ந்த தாவேக நிர்வாகி விஜயகுமார் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கம். கட்சியின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் விதமாக நடந்து கொண்டதால் நீக்கப்பட்டதாக தமிழக வெற்றிக் கழகம் அறிவிப்பு. பள்ளிகள் திறப்பு தொடர்பாக முதலமைச்சர் விஜயுடன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் ஆலோசனை. கடும் வெயில் தொடர்வதால் பள்ளிகள் திறப்பை தள்ளி வைக்கும்படி பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை வைத்த நிலையில் முதல்வருடனான ஆலோசனைக்கு பிறகு தேதி தெரியவரும் என தகவல். விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் அறிவிப்பு அனைவருக்குமானதாக இல்லை என குற்றம் சாட்டி சென்னை தலைமைச் செயலக நுழைவாயிலில் விவசாயிகள் திடீர் போராட்டம். முதலமைச்சரை சந்திக்க வேண்டும் என கோரிக்கை வைத்த விவசாயிகள் சாலையின் நடுவே போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. சிறு குறு விவசாயிகளுக்கு தான் தள்ளுபடி செய்யப்படும், பெரு விவசாயிக்கு 50% என்று சொன்னார்கள். இன்றைக்கு சிறு விவசாயியே இன்றைக்கு கரும்பு போட்டா இன்னைக்கு ஏக்கருக்கு 60,000க்கு மேல வருது. அந்த பயிர்க்கடனை பொறுத்த அளவிற்கு இது தள்ளுபடி என்பது இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போதைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புது முதலமைச்சராக இருப்பதால் மறுபரிசீலனை செய்து விவசாயிகளுடைய கோரிக்கை முழு கடனையும் கடந்த காலங்களை எப்படி ஆட்சியாளர்கள் தள்ளுபடி செய்தார்களோ பாகுபாடு இன்றைய சிறு குறு விவசாயிகளை பிரித்தாளும் சூழ்ச்சி இல்லாமல் சென்னையில் பெட்ரோல் டீசல் விலை 5வது முறையாக மீண்டும் உயர்வு. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 24 காசுகள் உயர்ந்து 108 ரூபாய் ஒரு காசுக்கும், டீசல் விலை லிட்டருக்கு 24 காசுகள் உயர்ந்து 99 ரூபாய் 78 காசுகளுக்கும் விற்பனை. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை தொடர்ந்து சென்னையில் சிஎன்ஜி விலை 2 ரூபாய் அதிகரிப்பு.
சென்னையில் 1 கிலோ சிஎன்ஜி 93 ரூபாய் 50 பைசாவுக்கு விற்பனையாவதால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,17,840 ரூபாய்க்கு விற்பனை. ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 50 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,730 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தின்படி வெள்ளி விலை எவ்வித மாற்றமின்றி 1 கிராம் 295 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிலோ 2,95,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. முதலமைச்சர் விஜய் இல்லத்திற்கு செல்லும் நீலாங்கரை சாலையில் 50க்கும் மேற்பட்டோர் திடீரென சாலை மறியல் போராட்டம். கடந்த 10 நாட்களாக இரவு பகல் பாராமல் நாள்தோறும் 4 மணி நேரம் மின்வெட்டு நிலவி வருவதாக குற்றச்சாட்டு. கரூர் மாவட்டம் குளித்தலை பகுதிகளில் நள்ளிரவில் ஏற்பட்ட மின்தடையால் பொதுமக்கள் கடும் அவதி. மணத்தட்டை, சுங்ககேட், கடம்பர் கோயில், பஜனை மடம் உள்ளிட்ட பகுதிகளில் குறைந்த மின் அழுத்தம் மற்றும் மின் தடைகள் ஏற்பட்டதால் குழந்தைகள் உட்பட பலர் கடும் சிரமம். டெண்டர் சமர்ப்பிக்கும் நிறுவனங்களிடமிருந்து கள ஆய்வு உபகரணங்கள் சான்று பெற தேவையில்லை. முன்வைப்பு தொகை, பாதுகாப்பு தொகை உள்ளிட்ட டெண்டர் தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளும் இனி ஆன்லைனிலேயே நடைபெறும் என சென்னை மாநகராட்சி அறிவிப்பு. தென்காசி மாவட்டத்தில் 18 குவாரிகள் தற்காலிகமாக மூடுவதற்கு அமைச்சர் உத்தரவிட்ட நிலையில் கனிம வளங்களின் விலையை உயர்த்த குவாரிகள் உரிமையாளர் சங்கம் திட்டம். ஜல்லி, கற்கள், எம்சாண்ட் உள்ளிட்டவற்றை யூனிட்டுக்கு 500 ரூபாய் முதல் 700 ரூபாய் வரை உயர்த்த உள்ளதாக தகவல்.